காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு ஒரு ரகசியம். பரிசுத்த திருமறையின் ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 15:51. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். இன்றைய முதலாவது தியான பகுதியாக யோபுடைய சரித்திரம் 10வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 22 வரையிலும் படிக்க கேட்போம். நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ? தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர். உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன். நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடீர். நான் துன்மார்க்கனாயிருந்தால் எனக்கு ஐயோ! நான் நீதிமானாயிருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன். அவமானத்தால் நிரப்பப்பட்டேன். நீர் என் சிறுமையை பார்த்தலும் அது அதிகரிக்கிறது. சிங்கத்தை போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறீர். நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறீர். என் மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறீர். போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது. நீர் என்னை கற்பத்திலிருந்து புறப்பட பண்ணினது என்ன? ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே. நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கற்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன். என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ? கார் இருளும் மரணாந்தகருமான இருண்ட தேசமும், இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரணாந்தரமுள்ள தேசமும், ஒளியும் இருளாகும் தேசமாகிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இளைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான். தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர். இது பக்தனாகிய யோபனுடைய வார்த்தை. மனிதன் அதிகமாக
அழகாக தன்னை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என விரும்புவது தனது தோலை தான். தோல் பராமரிப்பிற்காகவே அதிக நேரம் மனிதன் செலவிடுகிறான். பரிசுத்த வேதாகமத்திலே யோபு தோல் பாதிக்கப்பட்ட மனிதனாக இருக்கிறார். யோபு 2வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சாத்தான் தோல் பாதிக்கப்படாமல் இருக்க மனிதன் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்வான் என்பதை சுட்டிக்காட்டுகிறான். உடலின் வெப்பத்தை முறைப்படுத்தும் பணியை செய்வது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நம்முடைய தோல். மனிதனின் இரத்தம் எப்பொழுதும் 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் 99 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் இடையே இருக்கிறது. வெப்பமண்டலத்தில் இருந்தாலும், பனிமண்டலம் சென்றாலும், உலைக்கு அருகே வேலை செய்தாலும், குளிரூட்டப்பட்ட இடத்தில் இருந்தாலும் உடலில் உள்ள வெப்பம் சற்றும் மாறாதபடி இருக்கிறது என்றால் அந்த பணியை தோல் தான் குமுளத்தின் உதவியால் செய்கிறது. தோல் குளிர்ந்து விட்டால் குமுளத்திற்கு செய்தி போகிறது. அது தசைகளுக்கு ஆணையிட்டு உடனே உடலின் செயல்பாடு துரிதமடைந்து கூடுதல் வெப்பம் உண்டாகிறது. கோடை காலத்திலே உடலில் ஏற்படும் கூடுதல் வெப்பத்தை குறைப்பதற்காக வியர்வை ஏற்படுகிறது. குளிர்காலத்தில் வெப்பம் குறையக்கூடாது என்பதற்காக உடலில் அதிகமான வியர்வை தோன்றுவதில்லை. இவ்வாறு நமது சரீரத்தின் உள் வெப்பத்தை சமப்படுத்தும் தோலை மிகவும் சுத்தமாக வைத்திருக்கிறது அவசியம். தோலின் துவாரங்கள் அழுக்கினால் மூடப்பட்டு விட்டால் தோலிலே நோய்கள் உண்டாகிவிடும். இன்று நாம் வாசிக்க கேட்ட பகுதியிலே பக்தனாகிய யோபுருக்கு ஏற்பட்ட தோல் பாதிப்புகளை யோபு 7வது அதிகாரம் 5வது வசனம், 10வது அதிகாரம் 11வது வசனம், 19 வசனம் 20, 30 ஆகியவைகளில் வாசிக்கலாம். இயல் மனிதன், அதாவது பிசிக்கல் மேன் தோல் பாதுகாத்து பராமரிக்கிறது. இதை யோபு 10 வசனங்கள் 11, 12 ஆகிய வசனங்களில் தெளிவாக வாசிக்கிறோம். இதே போல உள்ளான மனிதன், அதாவது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் மேன் ஆத்மா, அதாவது சோலை பாதுகாத்து பராமரிக்கிறது. ஆகவேதான் யூதர்கள் பிறந்த நாள் மற்றும் முக்கியமான காலங்களிலே ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுவார்களாம். அது நம்முடைய பரிசுத்த திருமறையிலே 3 யோவான் 2வது வசனமாக இருக்கிறது. அந்த வாழ்த்துவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருந்தார்கள். நம்முடைய ஆத்மாவை சாக விடக்கூடாது அருமையானவர்களே. அப்படி நம்முடைய ஆத்மா செத்து போகுமானால் நம்முடைய உடலும் பாதிக்கப்படும். துக்கத்தினால் துயரப்பட விடக்கூடாது. ஆத்மா உணர்வுகளின் உறைவிடம். அதிலே எப்பொழுதும் நம்மை நடத்துகின்ற நன்மையான உணர்வுகள் இருக்க வேண்டும். தோலை எவ்வாறு அழுக்கு படிந்து விடாமல் மிகவும் சுத்தமாக பராமரித்து நமது சரீர வெப்பத்தை பேணுவதற்கு அதனை பராமரிக்கிறோமோ, அதுபோல நம்முடைய ஆத்மா, அதாவது சோல், அதையும் பேண வேண்டும். யோபுவிற்கு தோல் பாதிக்கப்பட்டதே அன்றி அவருடைய சோல் பாதிக்கப்படவில்லை. அருமையானவர்களே, நமது ஆத்ம பராமரிப்பு குறித்து ஆத்ம நேசரின் அன்பில் நீங்கள் தொடர்ந்து மூழ்கி நீங்கள் தியானிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே ஒரு ரகசியத்தை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். அதை நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனங்கள் 50 முதல் 58 வரையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும், சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுவர்களாயும் இருப்பீர்களாக. ஒரு மிகப்பெரிய கான்ட்ராஸ்ட் பழைய ஏற்பாட்டின் யோபுடைய சரித்திரத்தையும் இங்கு பவுல் அப்போஸ்தலர் புதிய உடன்படிக்கையிலே, புதிய ஏற்பாட்டிலே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் படித்தோம். அருமையானவர்களே, மரணம் என்பது மனித வாழ்க்கையிலே ஒரு நிமிடத்திற்குள் நடந்துவிடக்கூடியது.
பவுல் அப்போஸ்தலன் மரணத்தை குறித்து விரிவாக பேசுகின்ற பகுதிதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம். கூர்மையான மரணம் ஒரு நிமிடத்தில் மனித உயிரை கூறாக குத்தி எடுத்துவிடும். மரணத்தை மனிதன் வெல்லவே முடியாதா என எல்லாரும் யோசிப்பது உண்டு. பலரது வாழ்க்கையின் போக்கையே சிலரது மரணம் திசை திருப்பி விடுவது உண்டு. ஆகவே இதுவரை மனிதனால் வெல்ல முடியாத ஒரு துன்பம் என்றால் அது மரணம்தான். மரணம்தான் மனிதரை வென்றிருக்கிறது. மரணத்தை சந்திக்காத எந்த குடும்பமும் உலகத்தில் இல்லை. எல்லாரும் ஒன்று போல பாதிக்கப்படுகின்ற ஒரு நிகழ்வு மரணம். ஆகவே பவுல் அப்போஸ்தலர் மரணத்தை குறித்தும் அதன் பின் மனிதனுக்கு வரக்கூடிய மேன்மை குறித்தும் இங்கே பேசுகிறார். அந்த மேன்மை என்னவென்றால் ஒரு நிமிடத்தில் நடக்கிற மறுரூபம். 1 கொரிந்தியர் 15:51 இப்பொழுது படித்தோம். நாம் எல்லாரும் ஒரு நிமிடத்திலே மறுரூபம் ஆக்கப்படுவோம். நாம் நித்திரையிடவதில்லை. கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எவ்வளவு ஒரு நல்ல ஒரு வாக்கு தத்தம், நல்ல ஒரு ஆசீர்வாதமான செய்தி. நம் குடும்பத்திலே பலரை நாம் இழந்திருக்கலாம், அருமையானவர்களை இழந்திருக்கலாம். இந்த நற்செய்தி, இந்த ரகசியம் உங்களை ஊக்குவிப்பதாக இருக்கட்டும். அருமையானவர்களே, யோபுடைய அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தை போலல்லாமல் நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து வருகிறோம். நாம் எல்லாரும் ஒரு நிமிடத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே மறுரூபம் ஆக்கப்படுவோம் என்கிறதே நிதர்சனம். அருமையானவர்களே, இதில் உள்ள ஒப்புமையை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது எவ்வாறு மரணம் ஒரு நிமிடத்திலே வந்து ஜெயம் எடுத்துக் கொள்கிறதோ அதே போல ஒரே நிமிடத்தில் சரீரம் மறுரூபம் ஆக்கப்படும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுத்தருகிறார். நமது தற்போதுள்ள சரீரம் ஒருவேளை ஊனமடைந்திருந்தாலும், நோயினாலே நொய்ந்து போயிருந்தாலும், ஒரு நிமிடத்தில் சரீரம் மறுரூபம் ஆக்கப்படும் போது சரீரம் புது சரீரம் போல வரும். இதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுந்த சரீரமே சான்றாக இருக்கிறது. சமர்ப்பிப்போமா? அன்பின் நல்ல கர்த்தாவே, ஆசீர்வாதமான மகிழ்ச்சியுமாக தந்திருக்கக்கூடிய இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எங்களுடைய உடலுடைய தோலை பராமரிப்பதை காட்டிலும் எங்களுடைய சோலை பராமரிப்பது முக்கியம். ஆத்மாவிலே பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி நாங்கள் ஒருவரை வாழ்த்திக் கொள்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். எங்கள் ஆத்மா வளர்ந்து கொண்டிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு ரகசியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. கடைசி காலம் துணிக்கும் போது நாங்கள் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாங்கள் மறுரூபமாக்கப்படுவோம் என்கிற நற்செய்தியை நீர் கூறியிருக்கிற ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வெற்றியினாளாக அறிவிக்கிறோம். எல்லாருக்கும் நல்ல ஒரு திடகாத்தமான எதிர்காலம் இருக்கிறக்கா ஸ்தோத்திரம். சமர்ப்பித்து ஜெயத்தை மாத்திரம் எடுத்துக் கொள்கிறோம். நீரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.